நம்பி கொடுத்த பணம் திரும்ப வரலையா? ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் வருதா? அட பாவிகளா, என் உழைப்பை இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு மனசுக்குள்ள ரத்தம் சிந்தி அழுதுட்டு இருக்கீங்களா? கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அல்லது பிசினஸ்ல நம்பி முதலீடு பண்ணி இன்னைக்கு அதை கேட்க முடியாம நாம கஷ்டப்படுறோம். கேட்டா சண்டை வருது, இல்லனா நாளைக்கு தரேன்னு சொல்லியே வருஷக்கணக்கா இழுத்தடிக்கிறாங்க. உங்களுடைய இந்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம முன்னோர்கள் மற்றும் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிபாடுதான் பைரவர் வழிபாடு. இன்னைக்கு வீடியோல இழந்த உங்க பணம் உங்கள தேடி வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் மற்றும் பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த பணம் உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர் கைக்கு போகும்போது கூடவே உங்க நம்பிக்கையும் போகுது. ஆனா வாங்குனவங்க அது திருப்பி தர மனசு இல்லாம ஏமாத்த நினைக்கும்போது அங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாகுது. இந்த கர்ம வினையையும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் உடைக்கிற சக்தி காலத்தை ஆளும் கடவுளான கால பைரவருக்கு மட்டும்தான் உண்டு. அதிலும் குறிப்பா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இழந்த செல்வத்தை மீட்டு தருவதில் மிக சிறந்தவர். உங்க பணத்தை ஏமாத்தினவங்கள நினைச்சு நீங்க சாபமிட வேண்டாம். அதுக்கு பதிலா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தொடர்ந்து 3 வாரங்கள் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை வாகு காலத்திலோ பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற பைரவர் சன்னதியில ஒரு சிறிய சிகப்பு துணியில 27 மிளகுகளை வச்சு முடிச்சு கட்டுங்க. அத ஒரு அகல் விளக்குல வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு தீபம் ஏற்றுங்க. பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். தீபம் ஏத்திட்டு பைரவர் முன்னாடி அமைதியா உட்கார்ந்து உங்க பணத்தை யார் தரணுமோ அவங்க பேரை மனசுல நினைச்சுக்கோங்க. பைரவா, அவர் மனசு மாறி என் பணத்தை என்கிட்டயே திருப்பி தரணும்னு வேண்டிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. நான் திரும்பவும் சொல்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. இந்த மந்திரத்துக்கு பணத்தை ஈர்க்கிற, அதாவது அட்ராக்ட் பண்ற அபாரமான சக்தி உண்டு. இந்த மிளகு தீபத்தையும் இந்த மந்திரத்தையும் முழு நம்பிக்கையோட 3 வாரங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். உங்க ஃபோன் கால் கூட எடுக்காதவங்க உங்கள தேடி வந்து பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான சூழ்நிலைய பைரவர் உருவாக்குவார். நம்பிக்கையோட செய்யற எந்த ஒரு விஷயமும் தோத்து போனதா சரித்திரமே இல்ல. யாருக்காவது பணம் கொடுத்துட்டு கவலையில இருக்கீங்களா? இன்னைக்கே இந்த பைரவர் வழிபாட்ட ஆரம்பிங்க. உங்க பணம் உங்க கைக்கு சீக்கிரமே வந்து சேரும். பைரவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ல ஓம் பைரவாய நமக அப்படின்னு பதிவு பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியா அமையலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க.